இந்தியா கூட்டணி கிட்டத்தட்ட உடஞ்சிருச்சு, எல்லாரும் இந்த சைடு வந்துட்டாங்க. இது கரெக்டா ஃபாதர்? இந்த நிலைப்பாடு எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம? இல்லை, பொதுவாகவே டெல்லி மையப்படுத்தப்பட்ட அரசியலுக்கு மாநில கட்சிகள் வலுவாவது பிடிக்காது. காங்கிரஸ் இந்த அளவுக்கு இப்படி நடந்துக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. RSS இன்னொரு மறுபக்கம் தான் காங்கிரஸ்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். விஜயை நம்பி போயிட்டாங்களான்னு ஒரு கேள்வி. இல்லை, அப்படி விஜயை நம்பி போனவர்கள் அல்ல. விசிக அமைச்சரவையில் இடம்பெற்றது, அது ஒரு தவறான முடிவுன்னு எடுத்துக்கலாம். தவறான முடிவு தான் என்னை கேட்டாலும். தொல் திருமாவர்களும் என்னை பொறுத்தவரையில் தலித் சமூகத்திற்கு வாராது வந்த ஒரு மாமணி. அந்த சமூகத்திற்கு இன்னைக்கு சோசியல் கேபிட்டல் இல்லை, லேண்ட் அசெட்ஸ் இல்லை. அது இல்லாததுனால ஜெனரல் ஒரு எக்கனாமிக் கேபிட்டல் இல்லை. வைட் ஸ்ப்ரெட் ஹையர் எஜுகேஷன், டெக்னாலஜி, இது எதுவுமே இல்லாத ஒரு சமூகத்திற்கு நீங்கள் அடித்தளத்திலிருந்து நிறைய திட்டமிட வேண்டியது. வெறும் ஒரு மந்திரி சபைக்காக போயிருக்க வேணாமோ அப்படிங்கிறது தான். கம்யூனிஸ்டுகளும் இன்ன வரைக்கும் அமைச்சரவையில் இடம் பெறல அப்படின்னாலும் அவங்க இணைந்ததே ரொம்ப அவசரப்பட்டுட்டாங்களோ? அவங்களுக்கு என்னன்னா, மீண்டும் ஒரு பாஜகவால் கட்டுப்படுத்தப்படும் ஒரு அரசாக இருந்து விடக்கூடாதுங்கிற ஒரு. திமுக தனிமைப்பட்டுருச்சு, திமுக வலுவிழந்துருச்சு, நிறைய கருத்துக்களை வைக்கிறாங்க. இந்த சமூகத்திற்கு தேவையான ஒரு நிறுவனமாக தான் நான் அந்த அமைப்பை நான் பார்க்கிறேன். இது திமுக இழந்திருக்க வேண்டிய தேர்தலே அல்ல, திமுக உறுதியாக வென்றிருக்க வேண்டிய ஒரு தேர்தல். திமுக தலைவர் செய்த மிகப்பெரிய தவறு, இன்னைக்கு அவர் ஒத்துக்க மாட்டாரு. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் இணைந்துள்ளார். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் வணக்கம். திமுக கட்சி பின்னாடி இருந்து நிறைய பேசுறாங்க. எல்லாரும் சொல்றது திமுக தனிமைப்பட்டுருச்சு, திமுக வலுவிழந்துருச்சு, திமுக அரசியல் நிலைப்பாடு தவறா போயிருச்சு, இப்படின்னு நிறைய கருத்துக்களை வைக்கிறாங்களே. திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு இயக்கமாகவும் கட்சியாகவும் பார்ப்பது ஒன்று, அதனுடைய போதாமைகளை சுட்டிக்காட்டுவது, விமர்சிப்பது என்பது ஒன்று. திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆழமாக வேரோடி கட்டமைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக தமிழ் சமூகத்தில் அடிப்படை மாற்றங்கள் பல கொணர்ந்த சட்ட வழியாகவும் சமூக பரப்புரைகள் வழியாகவும் இன்றைக்கு கூட ஒரு தலித் அரசியல் இந்த அளவுக்கு எழ முடிந்திருக்கிறது. ஓபிசி அரசியல் தானே இவ்வளவு காலம் நடந்தது இல்லைங்களா? பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ஆட்சி அதிகாரம் தான் கடந்த 40. இதுக்கெல்லாம் வித்திட்டதும் அந்த அடிப்படைகளை அமைத்து கொடுத்ததும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்றும் நான் சொல்லுகிறேன் அல்லவா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை வீணாக்கி கொள்கிறது. கடைசி கிராமம் வரைக்கும் அமைப்பு ரீதியாக சென்று சேரக்கூடிய அளவுக்கு வலிமை கொண்ட, வல்லமை கொண்ட, கொள்கையாளர்கள் பலரை கொண்ட, நீங்கள் ஆட்சி நடத்திய அமைச்சர்களும் அதிகாரத்தில் இருந்தவர்களும் கொள்கையாளர்களாகவும் கொள்கைப்படியும் நடந்தார்களா என்றால் இல்லை, அது வேறு. ஆனால் இயக்கத்திற்குள் இன்றும் 1000 பேரிடம் நானே சென்று பேச முடியும், சமூக நீதி பற்றி பேச முடியும், மாநில உரிமைகளை பற்றி பேச முடியும், மதச்சார்பின்மை பற்றி பேச முடியும், ஜனநாயக உரிமைகளை பற்றி பேச முடியும். எனவே ஒரு கட்சியாக, இயக்கமாக நீங்கள் அந்த கட்சியை விட்டுவிட முடியாது, விட்டுவிடக்கூடாது. ஸோ அதில் மிக தெளிவாகத்தான். இப்போது நம்ம சர்ச் இருக்குன்னு வச்சுங்களேன், இப்போ என்னையே சொல்லலாம், நான் என்னுடைய சர்ச்சுக்கு எங்களுக்கு பிஷப் தான் இருப்பாங்க. நான் முக்கால்வாசி பிஷப்ஸோட ஒத்துக்கிறது இல்லை. அவங்களுக்கும் என்ன பிடிக்காது, எனக்கும் அவங்கள பிடிக்காதுன்னு வச்சுங்க. பட் எங்கேயாவது நான் சர்ச்சை விட்டு கொடுத்துருக்குறேன்னா? விட்டு கொடுக்கறது இல்லை. ஏன்னா அந்த நிறுவனம் செய்த வேலைங்கிறது சாதாரண வேலை இல்லை. 2000 வருஷமாக அது சர்வைவ் ஆகிருக்குல்ல. ஏதோ சில அடிப்படைகள் இல்லாமல் எப்படி சர்வைவ் ஆக முடியும்? இன்றைக்கும் ஒரு வலுவான 2000 years no human organization can survive like that way. ஸோ பாலிட்டிக்ஸில் நான் திமுகவை பார்க்குறதும் அப்படியான ஒரு நிறுவனமாக, இந்த சமூகத்திற்கு தேவையான ஒரு நிறுவனமாக தான் நான் அந்த அமைப்பை நான் பார்க்குறேன். இன்னொன்று, ப்ராசஸ் பாலிட்டிக்ஸில் வந்தவங்க எனக்கு இந்த அந்த அதிரடியாக ஒரு கவர்ச்சியை வைத்துக்கொண்டு, ஒரு பரப்புரையை வைத்துக்கொண்டு, இந்த பாலிட்டிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு நாட்டுக்கு கேடானது என்று நான் ஜெனுவின்லி ஐ பிலீவ். இப்போது இவங்க ஒரு டிஸ்ரப்ஷன் நடந்தது நல்லது தானோன்னு எனக்கு என்ன தோன்றுது. ஒரு டிஸ்ரப்ஷன் நடந்திருக்குது.
இதிலிருந்து சரியான பாடங்களை இப்போ இந்த டிஸ்ரப்ஷன் வந்து த மோஸ்ட் ஐடியல் டிஸ்ரப்ஷன் அப்சல்யூட்லி நாட். என்னென்ன இடர்களெல்லாம் வரப்போகுதோ வேணா அனுபவம் இல்லை, கொள்கை பிடிப்புங்க இல்லை, மக்களோடு பணி செய்து வந்த ஒரு தலைமையும் அல்ல, புடமிடப்பட்டு வந்த பப்ளிக் லைஃப்பில் மக்களுக்கு சேவை செய்து அப்படி பார்த்தா ஐ வுட் சே ஐ எம் மோர் கேப்பபிள் டு பி 10 times சீஃப் மினிஸ்டர். எனக்கு 90லேருந்து 5 வருஷம் பொன் ராதாகிருஷ்ணனோட சண்டை, சுப்ரீம் கோர்ட்டில் 2 கேஸ் நடத்தினேன், ஹைகோர்ட்டில் 7 கேஸ் நடத்தினேன். அப்போவே 95லேருந்து நான் சண்டை போடாத உலக அமைப்புகளே இல்லை ஈழத்தமிழ் மக்களுக்காக. பெரிய பெரிய FBIயோட சண்டை, எந்த நாட்டோட சொல்லலாம் வந்து சண்டை. ஒரு தனி மனிதனாக உலகெல்லாம் சென்று அந்த சந்திரிகா அம்மையார் வந்து கொடூரமான ஒரு பொருளாதார தடையை வன்னி நிலப்பரப்பின் ஈழத்தமிழ் மக்கள் மீது சுமத்திய போது 25,000 குழந்தைங்களுக்கு 2 வருஷம் உணவு போட்டு பட்டினி சாவிலிருந்து அவங்கள பாதுகாத்த வேலையை ஒரு தனி மனுஷனாக ஊர் ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக போய் செய்திருக்கிறேன். நான் வெளியே எல்லாம் சொல்கிறது கிடையாது. அது மாதிரி இந்தியாவுக்கு வந்து திருவாசகமின் சிம்பனி இன்னொன்று கலை பண்பாட்டு முயற்சி, சென்னை சங்கமத்தினுடைய அந்த பேரை எடுத்து வச்சு கொடுத்து அது இன்னைக்கு சென்னை சங்கமம் வரலைன்னா வேலு ஆசான் பத்மஸ்ரீ வாங்கியிருக்க முடியாது. இன்னைக்கு யார் ஏர்போர்ட்டில் போனால் தூக்குடீர்னு வந்து காலை விடுறாரு. இந்த வேல்முருகன் தானே பாடகர், நல்லா போட்டிருக்காரு, BMW வாங்கிட்ட ஃபாதர்னு ஒரு கிராமம். இது எங்கள் எல்லாமே சென்னை சங்கத்தில் நாக்குமுக்கு பாடின சிஸ்டர் பட்டன் பேர் மன்னிக்கணும், அட்ரா நாக்குமுக்க பாடினாங்களே அவங்களா இருக்கு. அத்தனை பேருமே சென்னை சங்கம் வழியாக வந்தவங்க தான். 2000 கலைஞர்கள் 10 நாள் சென்னையை வந்து அமர்க்கலப்படுத்தணும். கிவ் லைஃப்ங்கிற 47,000 குழந்தைங்களை படிக்க. ஸோ ஒரு சமூகத்தினுடைய வாழ்வோடு ஈடுபட்டு நீங்கள் நீண்ட ஒரு பணியில் இருந்து பொது வாழ்வில் வருகிற போது உங்களை ஏற்றுக்கொண்டு மதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். வெறும் ஒரு திரை கவர்ச்சியை வைத்து கொண்டு அதற்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு அரசியலை உருவாக்கிங்கிறது ரொம்ப அச்சத்தை உருவாக்குது. அதை ரிஜெக்ட் பண்ணல. டெமோக்ரஸியில் பீப்புள்ஸ் டெசிஷன் இஸ் த டெசிஷன். அந்த முடிவை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். புதியவர்கள் கூட நன்றாக செய்யக்கூடுமா இருக்கும், அவங்க செய்ய முயற்சி பண்ணட்டும். நம்ம அதை பார்த்து நல்லா பண்ணாங்கன்னா நல்லா. ஐ ஆல்வேஸ் சே பொலிட்டிக்கலி யூ கேன் பி அஃபிலியேட்டட், பட் கவர்மெண்ட் இஸ் ஃபார் எவ்ரி ஒன். இதில் நான் எப்போவுமே தெளிவாக இருந்திருக்கிறோம். டெல்லியில் ஐ டிஃபர் வித் RSS, ஐ டிஃபர் வித் BJP, பட் தென் கவர்மெண்ட் இஸ் மை கவர்மெண்ட் ஆல்சோ, இட் இஸ் ஆல்சோ மை கவர்மெண்ட். அது ஏன் கவர்மெண்ட் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படி பார்த்தா ஒட்டுமொத்த BJPக்கு இன்றைக்கி இருக்கிற ஓட்டு தொகுப்புங்கிற ஒரு 38% 40% தான் இருக்கும். 60% ஓட்டு அவங்களுக்கு இல்லை. அதில் தமிழ்நாட்டிலும் கூட 35% தான் தாவேகாவுக்கு, 65% ஓட்டு அவங்களுக்கு இல்லை. ஸோ கவர்மெண்ட் இஸ் 100% ஓட்டு இன் விச் அதனால் வந்து பட் இந்த பாலிட்டிக்ஸுங்கிறது வந்து நமக்கு ஒரு அச்சம் தருகின்ற ஒரு பாலிட்டிக்ஸாக இருக்குது. நான் திமுக நான் சொன்ன மாதிரி நீங்கள் கேட்டீங்க அந்த கட்சி, பட் அது தான் செய்த தவறுகள் என்னென்ன அப்படின்னு அது இப்போவும் வந்து அந்த துணிவு அதுக்கு வேணும். நான் we all fail, but the moment you say yes I failed there, I accept my failure and I will genuinely correctனு சொல்கிறப்ப தான் நாம் வந்து உண்மையான வலிமையானவர்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பல மேடைகள் உங்கள்கிட்ட கூட நான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து திமுக அழிக்கலை, ஆனால் அழிப்பதற்கு துணை நின்றது. அழிக்கப்பட்ட போது அது செய்ய வேண்டிய வேலையை செய்திருந்தா ஒரு 5% ஓட்டு நிரந்தரமாக இதை விட்டு அகன்று போகிற மாதிரி வந்திருக்காது. அதில் நாம் தமிழருங்கிற ஒரு கட்சிக்கான தேவையே இருந்திருக்காது. அதை ஆட்சிக்கு வந்த பிறகேனும் துணிந்து ஆமாம் அந்த தருணத்தில் நாங்கள் வந்து ஒரு தவறு இல்லை, பெரும் ஒரு தவறு செய்தோம், அதுக்காக வருந்துகிறோம், நாங்கள் பரிகாரம் பண்ணுவோம், ஒரு பொலிட்டிக்கல் சொல்யூஷனுக்காக நாங்கள் எல்லா வேலையும் செய்வோம்னு இந்த 5 வருஷத்தில் செய்திருந்தா அவங்களுடைய உயரம் வேறு மாதிரி வந்திருக்கும். ஒன்றுமே செய்யலைல்ல. வாக்களித்தவர்களுக்கு யாருக்கெல்லாம பண்ணீங்க? வாக்களித்தவர்களுக்கு என்ன பண்ணீங்க? நான் சொன்னேன், உங்களை அதிகாரத்தில் கொண்டு வச்சது யாரு? அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? பண்ணலைல்ல. அப்போது அந்த செக்ஷன் இதோட போயிடுச்சு. இப்போ ஆஃப்டர் ஆல் ஒரு 25 லட்சம் ஓட்டு டெபிசிட்டில் தான் உங்களுக்கு ஆட்சி போச்சுது. இந்த கிறிஸ்டியன் கம்யூனிட்டி முழுசாக மொபிலைஸ் ஆகிருந்தாலே அது இது காம்பன்சேட் ஆகிருக்கும். ஆகலை.
இவங்க நினைக்கிறாங்க விஜய் கிறிஸ்டியன், அதனால் எல்லாம் கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு போட்டாங்க. டெஃபினெட்லி நோ. எஸ், ஒரு ஒரு கடலோர மீனவ சமூகங்களில் இளைஞர்கள் ஒரு தொகுப்பினர் போட்டாங்க. ஒரு 20% ஓட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்குது. வேளாளர் கிறிஸ்டியன்ஸ் நிறைய இருக்காங்க, அவர் அந்த கம்யூனிட்டி. அதனால் திருச்சி அந்த பக்கமெல்லாம் கொஞ்சம் போட்டிருப்பான், இவ்வளோதான். மற்றபடி ஏன் மொபிலைஸ் ஆகலை அப்படின்னா நான் அதான் இப்போ கிறிஸ்டியன்ஸுக்கு இந்த பள்ளிக்கூடங்கள் நடத்துறதுல எடப்பாடி டைமில் இருந்த சிக்கல்களை விட திமுக பீரியடில் வந்து சிக்கல் இருந்தது. இதை பலமுறை நான் சீனியர் மினிஸ்டர்ஸ்கிட்ட நான் சொன்னாலும் கூட அதை யார் கேட்கல அப்படின்னா, இப்போ வெளிப்படையாக பேசுவேன். வந்து இப்போ திமுக தலைவர் செய்த மிகப்பெரிய தவறு, இன்றைக்கி அவர் ஒத்துக்க மாட்டார். இப்போ இந்த அப்படியே பவரெல்லாம் வாங்கி இந்த உதயச்சந்திரன் ஒரு ஆஃபீஸர் இருந்தார், அந்த ஆள் என்ன சொன்னாலும் அது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு. ஃபண்டமெண்டலி இஸ் அன் ஆன்டி கிறிஸ்டியன். ஐ நோ. நீதித்துறை முதல்ல இருந்தார், அப்புறம் அவர் தான் எஜுகேஷனில் இருந்து வரக்கூடிய சந்திரமோகன் இருந்தால் இவங்கெல்லாம் ஒரு கேங்னு வச்சுங்களேன். வந்து இந்த ஆஃபீஸஸ்லேயே ஒரு கேங் போட்டு இப்போ டெட்டுங்கிற ஒரு எக்ஸாம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். டெட்டுங்கிற எக்ஸாம் வந்து மைனாரிட்டிஸுக்கு ஏறக்குறைய 2 லட்சத்துக்கு மேலே டீச்சர்ஸ் இருக்காங்க. மைனாரிட்டிஸுக்கு அது அப்ளை ஆகாது அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சே வந்து உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் உச்சநீதிமன்றத்தினுடைய கூட்டு அமர்வு இது வந்து கொடுக்குறாங்க. அப்போ உச்சநீதிமன்றமே செட்டில் பண்ண ஒரு விஷயத்த தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பீலுக்கு போகுதுன்னா யார் எடுத்த முடிவு? உறுதியாக சிஎம் எடுக்கலை. இது போன்ற ஃபண்டமெண்டலி ஆன்டி கிறிஸ்டியன் ஆர்எஸ்எஸ் மனநிலை கொண்ட தமிழுக்கு சும்மா நம்ம ஆர்கியாலஜி, கீழடி, பொருணை, இருணைன்னு இந்த தமிழ் இதெல்லாம் கொஞ்சம் சுற்றுவாங்க. பட் உள்ளுக்குள்ள ஃபண்டமெண்டலி ஆன்டி கிறிஸ்டியன் ஆஃபீஸஸ். இப்போ இதில் வந்து முதல்வர் கவனம் செலுத்தியிருக்கணுமா இல்லையா? கட்டாயம் செலுத்தியிருக்கணும் இல்லை? ஸோ இன்னைக்கு திமுக உண்மையிலேயே ஆட்சியை இழந்தது என்றால் மிஸ்டர் உதயச்சந்திரனுக்கு ஒரு முக்கிய காரணம். வெளிப்படையாக சொல்கிறேன். ஏன்னா எனக்கே அவ்வளோ வலி இருக்குது. பிகாஸ் ஃபார் மீ கிறிஸ்டியன் எஜுகேஷன் இல்லைன்னா நான் இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட பேச முடியாது. நான் ஒரு 45-50 நாட்டுக்கு நான் போயிட்டு வந்திருக்க முடியாது. ஐ எம் கிரேட்ஃபுல் டு மை கிறிஸ்டியன் ஃபெய்த் அண்ட் மை சர்ச். இது வந்து ஏதோ ஒரு மதவெறி நான் மதவெறி பிடிச்சவன் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் நான் மதவெறி எல்லா மத நூல்களையும் மத நம்பிக்கை இல்லாதவர்களினுடைய கருத்துக்களையும் உள்வாங்கி கொண்டு தான் என் வாழ்க்கையை நான் வடிவமைத்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு அப்படி காழ்ப்புணர்வோ இன்னொரு கிடையாது. பட் ஐ எம் வெரி ப்ரௌட் அஸ் அ கிறிஸ்டியன் ஃபார் வாட் இட் டிட் டு மீ. அந்த சாட்சியத்தை நான் பப்ளிக்கில் சொல்கிறதுக்கும் தயாராக இருக்கிறேன். நான் மற்ற மதங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறேனோ அதை விட நான் என் மதத்தையும் என் மத நிறுவனம் எனக்கு செய்ததையும் நான் யோசிக்கிறேன். அப்போ அதனுடைய நிறுவனங்களை உடைக்கணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் செய்கிற வேலையை விட இந்த ஆட்சியில் நடந்தது. இப்போ ஒரு கல்வித்துறை, தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருந்த கல்வித்துறை சொன்னது, தெர் இஸ் நத்திங் கால்ட் அரசு உதவி பெறும் கல்விகள், தனியார் பள்ளிகள், அரசு பள்ளிகள். அப்போ நாங்கள் எங்கே போகிறது? வேர் டு வி ஸ்டாண்ட்? இந்த 2 தான் இருக்குது. இதெல்லாம் வந்து உதயச்சந்திரன் சிந்தனையிலிருந்து வரக்கூடிய வெளிப்பாடு. அதை கல்வி அமைச்சரும், அதனால தான் கிறிஸ்டியன் லீடர்ஸ் இந்த தடவை கெப்ட் குவைட். அப்படி ஒன்று இறங்கி போய் மக்களை மொபிலைஸ் பண்ணுற வேலையெல்லாம் செய்யலாம். ஆக யாரெல்லாம் உங்களுக்கு வாக்களித்தார்களோ அவங்கள நீங்கள் வந்து பார்த்து செய்யலை. முதல்ல கட்சிக்காரங்க உங்களுக்கு வாக்களித்தாங்க. கட்சிக்காரங்களுக்கு என்ன செய்தீங்க? ஏன் வந்து இந்த இடம் மசன்னு ஒன்றும் வேலை நடக்கலைல்ல? இன்னைக்கு தாவேக்காவினர் 7 மணிக்கெல்லாம் வந்து சேர் போட்டு பூத்தில் இருக்கிற நேரம் 9 மணிக்கு ஃபோன் பண்ணி ஏன் வரலன்னு பல இடத்துல இப்படியாக திமுக கட்சி இயங்கிச்சது. ஏன் கட்சிக்காரங்களே வரல? அப்போ சென்ட்ரலைஸ்டு, இந்த ரெண்ட் சீக்கிங் சென்ட்ரலைஸ்ட், ஆல் டெசிஷன்ஸ் பை ஆஃபீஸர்ஸ், அதுவும் சிஎம் நம்புகிற ஒரு முக்கியமான ஆஃபீஸர்ஸ், அவங்க சொல்கிறதான் வேத வாக்கு. அப்படின்னா எப்படி நீங்கள் அப்படித்தான் ஆட்சி இழக்கப்பட்டதே தவிர நான் இன்னைக்கு நான் சொல்லலை வந்து இது திமுக இழந்திருக்க வேண்டிய தேர்தலே அல்ல. இது திமுக இழந்திருக்க வேண்டிய தேர்தலே அல்ல. திமுக உறுதியாக வென்றிருக்க வேண்டிய ஒரு தேர்தல். சின்ன சின்ன விஷயங்களில் பலமுறை கவனப்படுத்தியும் செய்யாத காரணத்தினால் இது நடந்தது. நிறைய விமர்சனங்கள் வருது. விசிக அமைச்சரவையில் இடம்பெற்றது அது ஒரு தவறான முடிவுன்னு எடுத்துக்கலாமா? தவறான முடிவு தான் என்னை கேட்டால் வந்து. காரணம், ஒரு திருமாவளவன் போன்ற இப்போ எனக்கும் திருவாசகம் வந்து நான் பண்ணப்போ வந்து இசைஞானி அவர்களுக்கும் கடுமையான மன வருத்தம் வந்தது. எனக்கு அதில் நிறைய கடன்பட்டேன், நிறைய சிரமப்பட்டேன். அதில் ரொம்பவே சிரமப்பட்டேன். அதுலேருந்து வெளியே வர்றதுக்கே ரொம்ப
நாளின காய்ச்சுது. ஆனாலும் இசைஞானி இளையராஜாவே நான் வைத்திருக்கிற உயரங்கிறது அது வேறு. அது கடவுள், இசை கடவுள். அதுக்கு பிறகு தான் நம்ம பார்த்தோம், கடவுளெல்லாம் ரொம்ப கிட்டக்க போகக்கூடாது. கிட்டக்க போனால் கடவுள் சுட்டுரும். அது எவ்வளோ தூரத்தில் இருந்து நீங்கள் ரசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இருந்துக்கணும் இல்லைங்களா ஸோ இதே போலத்தான் அப்போ வாராது வந்த மாமணி இசைஞானி அவர்கள் வாராது வந்த மாமணி. திருமா அவர்களும் என்னை பொறுத்தவரையில் தலித் சமூகத்திற்கு வாராது வந்த ஒரு மாமணி. அதே போல ஒரு தலைவரை நீங்கள் வார்த்து வடித்து எடுப்பதற்கு இன்னும் நீங்கள் தென் தமிழகத்தில் இப்போ திருமா அவர்களைப் போல கிருஷ்ணசாமி அவர்களும் எழுந்திருந்தால் தமிழகத்தில் தலித் அரசியலினுடைய ஒரு தன்மையே வேறு மாதிரி இருந்திருக்கும். அப்போது தலித் சமூகத்துக்கு இருக்கிற பிரச்சனைங்கிறது ஒரு அமைச்சரவையில் பங்கெடுப்பது அல்ல. அந்த சமூகத்திற்கு இன்னைக்கு சோஷியல் கேபிட்டல் இல்லை, லேண்ட் அசெட்ஸ் இல்லை. அது இல்லாததுனால ஜென்ரல் ஒரு எக்கனாமிக் கேபிட்டல் இல்லை. இதெல்லாம் இல்லாதனால ஓவரால் ஒரு வைட் ஸ்ப்ரெட் ஹையர் எஜுகேஷன், டெக்னாலஜி, கல்ச்சுரல் அசெட்ஸ் இது எதுவுமே இல்லாத ஒரு சமூகத்திற்கு நீங்கள் அடித்தளத்திலிருந்து நிறைய திட்டமிட வேண்டியிருக்கு, நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்குது. ஒரு 30-40 ஆண்டுகள் வேலை செய்யணும், அந்த சமூகத்தை தயார்படுத்தணும் சோஷியல் கேபிட்டலுக்கும். படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே தெரியும் இந்த சிட்டி செங்கல்பட்டு தாண்டி போகுங்கிறது தெரியும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சமூகத்துக்காக நீங்கள் அங்கேயா நிலம் வாங்கி போடலாம், அந்த சமூகத்தில் ஒரு 10,000 அப்படி தான் ஒரு சமூகத்தினுடைய சோஷியல். இன்னைக்கு ஒரு முதலியார் சமூகமோ, ஒரு சைவப்பிள்ளை சமூகமோ, அல்லது ஒரு நாடார் சமூகமோ, ஒரு கவுண்டர் சமூகமோ ஏன் இன்னைக்கு பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கிறாங்க? பிகாஸ் அவங்களோட சோஷியல் கேபிட்டல், நில உடைமை இருக்குது. ஒரு பட்டுன்னு ஒரு 10 கோடி ரூபா புரட்டணுன்னா அந்த சமூகத்தால் புரட்ட முடியும். இந்த ஒரு வலிமைக்கு நீங்கள் தலித் சமூகத்தை கொண்டு வருவது அது ஒரு மிக மிக தெளிவாகவும் நேர்த்தியாகவும் திட்டமிடப்பட்டு நீண்ட கால அளவில் செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள். இதற்கெல்லாம் வேறு யாரும் இன்ஸ்பிரேஷன் லீடர்ஸ் வர முடியாது. இன்னும் ஒரு 50 வருஷம் ஆகலாம், 100 வருஷம் ஆகலாம். ஸோ வெறும் ஒரு தேர்தல் இதுக்காக நீங்கள் ஒரு மந்திரி சபைக்காக போயிருக்க வேணாமோ அப்படிங்கிறது தான். நீங்கள் அந்த ஒரு அம்பேத்கர் போன்ற ஒரு இடத்தில் நிற்கக்கூடிய இதெல்லாம் நின்றுக்கணுங்கிறது என்னோட ஒரு எண்ணம். ஆனாலும் அவர்களை நான் விமர்சிக்க முடியவில்லை, விரும்புவதில்லை. ஒரு விளிம்பு நிலை சமூகம் அது என்னென்ன உள்ள உளவியல் சிக்கல்களையும் யதார்த்த சிக்கல்களையும் சந்திக்குங்கிறது அவர்களாக இருந்து பார்த்தால் தான் அது நமக்கு தெரியும். கம்யூனிஸ்டுகளும் பெரிய அளவில் தூய்மைவாதம் முன்னிறுத்தி அவங்களுடைய கொள்கையோட இன்ன வரைக்கும் அமைச்சரவையில் இடம் பெறல அப்படின்னாலும் அவங்க இணைந்ததே ரொம்ப அவசரப்பட்டுட்டாங்களோ? இல்லை, அவங்களுக்கு என்னன்னா மீண்டும் ஒரு பாஜகவால் கட்டுப்படுத்தப்படும் ஒரு அரசாக இருந்து விடக்கூடாதுங்கிற அதை அவங்க பிரின்சிபிள்டாக தான் எடுத்திருக்காங்க. சரி, அவங்க மந்திரி சபை கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்கல்ல, 1 இல்லை 2 கொடுத்துருப்பாங்கல்ல. சிபிஐக்கு 1, சிபிஎம்முக்கு 1 கொடுத்துருப்பாங்க. ஐ திங்க் இந்த என்டையர் எபிசோடில் ஒரு டிக்னிஃபைடாக நடந்துக்கிட்டது 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தான். அவங்களுக்குரிய மதிப்பெண்களை நாம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஸோ ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்கிறார், கூட்டணிகளை முடிவு செய்வது அந்தந்த கட்சிகளினுடைய உரிமை. இப்போ அவங்க நம்ம அந்த இடத்துக்கு போகலைன்னா ஒருவேளை ஏடிஎம்கே நிற்கலாம், அல்லது ஏடிஎம்கே வழியாக பிஜேபி நிற்கலாம். அதை நம்ம போய் அப்படி தடுத்து நிறுத்துவோமே அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்திருக்கலாம். காங்கிரஸ் வருது, அந்த புரிதலின்படி தான் நாம் இடதுசாரிகள் நடந்து கொண்டிருக்க முடியும். ஐயுஎம்எல் நீங்கள் முன்னாடியே குறிப்பிட்டிருந்தீங்க ஃபாதர், அந்த அளவுக்கு அழுத்தம் அவங்க இணைஞ்சிட்டாங்களா இல்லை விஜயை நம்பி போயிட்டாங்களான்னு ஒரு கேள்வி. இல்லை, அப்படி விஜயை நம்பி போனவர்கள் அல்ல. அவங்க கேரளாவினுடைய ஐயுஎம்எல் வழியாக காங்கிரஸ் கடுமையான ப்ரெஷர் போட்டு தான் சேர்ந்துருக்காங்க. ஸோ மற்றபடி அவங்க திமுகவோட விசுவாசமாக தான் அவங்க நடந்திருக்காங்க. அடுத்த தேர்தலுக்கு ஒருவேளை திரும்பி வந்தாலும் அவர்கள் வரக்கூடும். பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வேறு கணக்கு போட வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடியும் இன்று இஸ்லாமிய சமூகத்தை அணிதிரட்டுகின்ற ஒரு இடத்தில் ஐயுஎம்எல் இல்லை. இதையும் நம்ம உள்ளபடியே சொன்னால் எந்த அரசியல் கட்சியும் இஸ்லாமிய அரசியல் கட்சிகள் பல இன்று இருக்கின்றன. யாருமே நாங்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையும் அணிதிரட்ட முடியும்னு சொல்ல
முடியாது. இஸ்லாமிய சமூகத்தை இன்று அணிதிரட்டக்கூடிய ஒரு முதல் ஆற்றல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஜமாத்துகளுக்கும் உலமாக்கல் சபைக்கும். அந்த ரெண்டும் இணைஞ்சாங்கன்னா ஒரு 80% இஸ்லாமிய சமூகத்தை அணிதிரட்ட முடியும். அந்த வல்லமை இன்று எந்த அரசியல் கட்சிகளிடமும் இல்லை. அதனால் அவங்க போய் சேர்ந்ததுனால ஒன்றும் எனக்கு இதில் ஒன்று பாராளுமன்ற தேர்தல் சிக்கலுக்குள்ளாகுமே என்கின்ற ஒரு பெரும் கவலை தானே தவிர அவங்க போனதுனால ஒன்றும் தமிழ்நாடு அரசியல் தலைகளாக மாறப்போவதில்லை. இன்னும் இருக்கு இல்லைங்களா, 29க்கும் இன்னும் டைம் இருக்குது, பார்க்கலாம். இந்தியா கூட்டணி கிட்டத்தட்ட உடஞ்சிருச்சு, எல்லாரும் இந்த சைடு வந்துட்டாங்க. இது கரெக்டா ஃபாதர்? இந்த நிலைப்பாடு எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம? இல்லை, பொதுவாகவே டெல்லி மையப்படுத்தப்பட்ட அரசியலுக்கு மாநில கட்சிகளுங்கிறது பிடிக்காது. மாநில கட்சிகள் வலுவாவது பிடிக்காது. அதை தெளிவாக காங்கிரஸும் செய்கிறத நம்ம பார்க்குறோம். காங்கிரஸ் இந்த அளவுக்கு இப்படி நடந்துக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. பீகாரில் லலு யாதவ் பையனெல்லாம் காலி பண்ணதும் காங்கிரஸ் தானே இல்லைங்களா? ஸோ அதே டெம்ப்ளேட் தான் இங்கே நம்ம பார்க்க முடியுது. மாநில கட்சிகள் இருக்கக்கூடாது. அந்த வகையில் ஆர்எஸ்எஸ்னுடைய இன்னொரு மறுபக்கம் தான் காங்கிரஸுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மாநில அரசியலுக்கான, மாநில உரிமைகளுக்கான அடித்தளங்களை செய்வது தான், அதை பற்றி பேசுவது தான் என் போன்றவர்களின், நம் போன்றவர்களின் வேலை. இன்று ஒரு அவநம்பிக்கையாக நமக்கு தோன்றலாம். அப்படி அவநம்பிக்கையாக இருக்கிறது என்பதற்காக நாம் நம்முடைய முயற்சிகளையும் தொடர்ச்சியான உழைப்பையும் விட்டுவிடக்கூடாது. இன்றில்லாமல் இருந்தாலும், ஏனென்றால் நாம் ஒரு தேசிய இனம். நம்ம புதுடில்லி சர்வாதிகாரத்திற்கும் அடிபணிய முடியாது. புதுடில்லிக்கு காவடி எடுக்கக்கூடிய இங்கு இருக்கக்கூடியவர்களுக்கும் நாம் அடிபணிய முடியாது. அதனால் அதைத்தான் நம்ம பேசிகிட்டு இருக்கணும். அதைத்தான் திரும்ப திரும்ப நம்ம வலியுறுத்தி அதை நோக்கித்தான் நம்ம நகரணும். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.